ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட 21வது எபிசோட தான். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் போகுது. நம்ம ஹானு அவன் தான் அங்க தடுக்கிறானே அவனோட இன்வென்சிபிளான ஸ்கில்ல வச்சு. நம்ம ஹானுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. என்னன்னா என்னதான் இன்வென்சிபிளான அட்டாக்ஸ பண்ணாலும் அதனால அந்த மாஸ்டருக்கு பெருசா எதுவும் ஆகல. பாஸ் மாஸ்டரும் இவங்க பண்ற அட்டாக் கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜீசு பின்னாடி குதிச்சு ஒரே ஒரு போடு போடுறா. அதுவும் அங்க மாட்டிக்குது. அந்த சோடல ஒரு ரோப் இருக்கும், அது நம்ம ஹாங் கிட்ட இருக்கு. உங்களோட ஸ்கில் இன்னமும் முடியல. அந்த இன்வென்சிபிளான ஸ்கில்ல வச்சு அப்படியே இப்படியும் சுத்துவானா. இதை பாக்குற நம்ம கேங் என்ன வச்சானா, வெறுமா நம்ம சாங்கோ கூட இருந்து இவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க, இவங்களோட லெவல சும்மா ஏத்துறாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா அதுதான் கிடையாது. இவங்களும் ரொம்ப பலசாலியா இருக்காங்க. இந்த ஹாங்கோட எபிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வேனிஷ் ஆக ஆரம்பிக்குமா. உடனே அங்க கேப்டன் கிம்மோ வராரு. கிம்மோ ஒரு ஃப்ரெஷ்ஷான காப்ளினை கொண்டு வந்திருப்பாரு. அது அவன் கொன்ன அடுத்த செகண்டே அங்க அவன் இன்வென்சிபிளா மாறிடுறான். இப்போ அவன் கிட்ட நிறையவே பவர் இருக்குமா. அதை வச்சு அந்த ரோப்பை இழுத்து அந்த மாஸ்டரை அப்படியே விளைவிக்கிறான். இப்போ நம்ம சாங்கோட வாய்ப்பு தான். அங்க சாங்கோ அவனோட ஒட்டுமொத்த படையும் எழுப்புறான். அங்க சாங்கோட ஆர்மியில ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் அங்க அவனோட ஸ்வாட கொடுக்குது. அங்க சாங்கோ அவனோட ஆர்மி எல்லாருமே அந்த பாஸை பயங்கரமா பிரிச்சு மேய ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆர்க்கு ஸ்கெலிட்டனும் வேணும்ட்டே அது வாய்க்கிட்ட போய் அட்டாக் பண்ணும். அதை அந்த பெரிய மாஸ்டர் கடிக்குமா. அதுக்குள்ள ஆல்ரெடி நிறையவே டெட் பாடிஸ் இருக்கும். இதுவும் நம்ம சாங்கோட பிளான் தான். அங்க அது கடிச்ச அடுத்த செகண்டே நம்ம சாங் அதை வெடிக்க வைக்கிறான். இதனால ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அதை குத்தி அங்கேயே கொள்றான். அங்க கொன்னனாலேயே நம்ம ஹீரோவோட லெவல் அது 11க்கு போயிருக்கும். அதே மாதிரி அவனுக்கு 2,20,000 கோல்டும் கிடைக்குது. அவனோட ஸ்கில் அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே 2% அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம சாங்கோ கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஸ்டோ இருக்கு. நம்ம சாங்கோ அந்த பெரிய மாஸ்டரை கொண்டு இருப்பால, இப்போ அவனுக்கு ஒரு புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். என்னன்னா இப்போ அவனால புது வெரைட்டில நிறையவே வெப்பனை கிரியேட் பண்ண முடியும், அதுவும் போன்ஸை வச்சு. அதே மாதிரி நம்ம சாங்கோ கிட்ட ஒரு டிராகனோட எக் இருக்கும். அதோட நாள் அவங்க குறையுது, கிட்டத்தட்ட 98 டேஸ் குறையுது. அங்க இப்படி இவனுக்கு ஸ்கில் ஏகப்பட்ட விஷயம்லாம் கிடைக்குதுல. இதை பாக்குற கேங் வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க அவனோட வேலையை ஆரம்பிக்கலான்னு போறானா. அதுக்குள்ள சாங்குவே சொல்றான், ஹேய் கேங், இந்த மாதிரி நீ ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட சர்ப்ரைஸ் அட்டாக்கை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் நீ கண்டிப்பா இதை பண்ணதா போறேன்னு. அங்க இதை கேட்டோன்னே அவரு கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்ல வச்சு பயங்கரமா தாக்குறாரு. ஆனா சாங்கோ கரெக்டான டைம்ல ஒரு ஷீல்ட உருவாக்கி அங்க தப்பிக்கிறான். கேங் கூடவே நிறைய சோல்ஜர்ஸும் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட அவன் சொல்றான், சீக்கிரம் நீங்களும் தாக்க ட்ரை பண்ணுங்க, நான் அவனை டைரக்டா முடிக்க பாக்குறேன். அங்க டைரக்டா சாங்க அந்த பஞ்ச் ஸ்கில்ல வச்சு தாக்குறான். அங்க ஷீல்டு மேல பார்த்தான். அந்த ஒரு ப்ளோலியே அந்த ஷீல்டு அப்படியே உடைஞ்சு போகுது. நம்ம சாங் கிட்ட இருக்கிற ஸ்வாட வச்சு அவன் குள்ளலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள ஒரு காலை வச்சு எட்டி உதைக்கிறாரு. கேங்க்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, எப்படியாச்சும் ஜெயிக்க முடியும்னு. நம்ம சாங்கு எதிர்பாராத விதமா அவனோட ஆர்மர்ல இருந்து டேகரை உருவாக்கி மூஞ்சலே ஒரு கோடு போறான். அப்புறம் தான் கேங்கை நோட்டீஸ் பண்றாரு, அவரை சுத்தி நிறையவே போன்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இப்பதான் அவரு நொறுக்கி இருப்பாரு. அதுவே அவருக்கு வினையா அமையுது. அங்க சாங்கு விடலையே. இதே ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவனோட ஸ்பியர்ஸை வச்சு அப்படியே குத்திடுறான். அங்க கேங்கு மத்த சோல்ஜர் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேக்குறான். ஆனா ஆல்ரெடி அவங்க நம்ம சாங்கு பக்கம் எப்பயோ தாவிட்டாங்க. அங்க இதனால அவன் ரொம்ப கடுப்பாவறான். எதுக்குடா இப்படி பண்ணீங்க? ஆமா, நீங்க பண்றது எதுவும் சரியில்லை, எங்களை நீங்க இப்படி ட்ரீட் பண்றீங்க. இதுக்கும் மேல நாங்க எதுக்கு தேவைன்னா இந்த மாதிரி கோல்டு இதெல்லாம் சப்ளை பண்றதுக்கு தான். ஒரு அடிமையா உங்களுக்கு கீழே இருக்கணும்ல, எங்களால இதுக்கு மேலேயும் அப்படி பண்ண முடியாது. அப்படி எங்களால இருக்கவும் முடியாது. நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? அப்போ எங்களை விட்டு நீ போக போறியா? உனக்கு நல்லாவே தெரியும் நீ எந்த போயிடுவேன். ஆமா, ஆல்ரெடி ஒபே பண்ணி தான் நாங்க அந்த பெனால்ட்டில மாட்டின்னு இருக்கோம். இதுவே ஒரு நரகமா தான் இந்த வாழ்க்கைய. அப்படியே நம்ம கிம் வந்து சொல்ல அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடான் கேங்கு. ஆமா பைத்தியக்காரங்களா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சாங்கு இப்பயும் டைம் இருக்கு, இந்த மாதிரி நீ அதை ஹேண்ட் ஓவர் பண்ணு, பட் எல்லாத்தையுமே கொடு, இல்லனா உங்க எல்லாரையுமே நான் ஒரு வழி ஆக்கிடுவேன். திடீர்னு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவரோட உடம்புல குத்துறாரு. அவரோட உடம்பும் ஒரு மாதிரி பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அவரு இப்போ ஒரு பீஸ்டா மாறிட்டாரு, அதுவும் ஒரு டைகர் பீஸ்டா. இதை நம்ம சாங்கு எதிர்பார்க்கல. ஏன்னா சாங்கு என்ன யோசிச்சானா, யாரு காடை தேர்ந்தெடுக்கலையோ அவங்க தான் ஒரு பீஸ்டா மாறுவாங்க அப்படின்னு யோசிச்சான். ஆனா இங்க ஆப்போசிட்டா வெறும் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் அவன் குத்தி இருக்கான். இது வழியா அவனால மாற முடியுது. டக்குன்னு நம்ம ஜீசோவா அவன் தாக்க வரான். அவகிட்ட ஒரு சென்ஸுக்கான ஸ்கில் இருக்குமா, அது வழியா அவ அசால்ட்டா தப்பிச்சு அங்க ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்றா. கையிலேயே அவ குத்தியும் வர்றான். கையில அங்க கத்தியும் வசமா மாட்டிக்குதா. ஜீசுவை தாக்கி தூரமா தள்ளிடுறான். அங்க சாங்குக்கு இதனால ரொம்ப கடுப்பாகுது. அங்க எல்லா பேஸை வச்சு தாக்குறான். அங்க பேஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கனால அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்கேயே அவனோட கதையும் முடியுது. இந்த சைடு அந்த கமாண்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் கிம் வந்து சொல்ல, ஓ அப்படியா, அப்பனா பாஸ் மாஸ்டர்
மாஸ்டரை நீங்க அழிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன நம்ம கேங் என்ன நம்ம சாங்குவை கொண்டுட்டானா? கேங்கு மத்தவங்களா எங்க? கேங்கு மத்தவங்களாம் இறந்துட்டாங்க. அங்க சாங்குவும் வருவானா? அதை பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. நான் இங்க எதுக்கு வந்தேன்னா கேங் வந்து இதுக்கு எங்களை கொல்ல பார்த்தான், அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. இதுக்கப்புறம் நம்ம சாங்கு கிம்மோட ஹெட் குவார்ட்டருக்கு வரான். இடத்துல ஒருத்தவங்களும் இந்த பேரெல்லாம் பார்த்து பயந்து போயிடறாங்க. யாருமே பயப்பட வேணா, இதுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நம்ம எல்லாருமே ஃப்ரீ ஆக போறோம். இதுக்கப்புறம் அந்த கமாண்டரை அப்படியே தூக்கி அடிக்கிறான். ஓ, நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணமா? ஏன்னா உன்னாலதான் இப்போ உன்னோட படையில பாதிக்கு பாதி பேர் இல்ல. என்ன சொல்ல இருக்க, அவங்க எவ்வளவு தூரம் சர்வே ஆனதுக்கு என்ன காரணம்னு யோசிக்கிற. அவங்க இது வரைக்கும் இந்த மிலிட்டரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க, அதனால்தான் இப்ப உயிரோட இருக்கவும் முடியுது அவங்களால. அப்படியா? ஆனா நீ ரொம்ப மோசமானவப்பா. ஏன்னா உங்களோட ஆளுங்களை ரொம்ப இறுதி வரைக்கும் நீங்க ஃபைட் பண்ண வைக்கிறீங்க. இப்பதான் அந்த கமாண்டரே விஷயத்த சொல்றான். என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் அப்போ எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மாஸ்டர் கூட ஒன்னா சேர்ந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க. இந்த டைம்ல இந்த ஹெட் ஆஃப் த கமாண்டருக்கு ஒரு ஸ்கில் வச்சிருக்கும். உங்க எல்லாருமே ஒன்னா ஃபைட் பண்ணனால நிறையவே சினர்ஜி வந்திருக்கும். அது வழியா இந்த கமாண்டரால ஏகப்பட்ட ஆளுங்களுக்கு கமாண்ட்ஸா கொடுக்க முடியும். அப்படி அதை பண்ணல இல்ல ஓடி போக அவங்க ட்ரை பண்ணாலோ அந்த சோல்ஜருக்கு ஒரு பெனால்டி கிடைக்கும். அதாவது எல்லா மாஸ்டரும் அவங்கள ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன தன்னால அவன் காலி ஆயிடுவான். இப்பயாச்சும் புரியுதா? இது ஒரு சர்வைவல் கேம் மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனும் ஒரு செஸ் காயின் மாதிரி தான். ஆனா ஏதோ ஒண்ணு நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். என்னன்னா நீ எதுக்காக என்ன கொல்ல ட்ரை பண்ண, அதுக்கான ரீசன் எனக்கு தெரியணும். அதுவா உன்ன மாதிரி ஆளுங்க கவர்மெண்ட்டையும் தாண்டி டாப்புக்கு போக முடியும். எனக்கு வந்து அது பிடிக்கல. அங்க இப்படி ஒரு சொல்றாருல. இப்பதான் நம்ம சாங்குவே நோட்டீஸ் பண்றான். அவர் இப்படி பேசும்போது அங்க அவரோட கிராஸ்போ கூட கீழே தான் கிடக்குது. அவருக்கு என்ன அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கா என்ன இதை வச்சு தோக்கடிக்க முடியும்னு? இதை வச்சு என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அங்க கமாண்டர் கிட்டே அவன் டைரக்டா கேட்கிறான். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து எல்லாரையுமே ஃப்ரீ பண்ணுங்க, அதுக்கும் மேல உங்களோட கோல்டு எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்கணும். ஆனா இதை கேட்டோன்னே அவரு கடுப்பாகிறாரா? அங்க முடியாதுன்னு ஒரு சொல்ல வர அங்க சாங்கு பயங்கரமா கத்துறான். அப்படியா? அப்பனா எனக்கு வேற வழி இல்ல, உன்னை கொண்டு எல்லாரையுமே ஃப்ரீ ஆக்குற மாதிரி இருக்கும். கோல்டு எல்லாத்தையுமே நான் ஏத்துப்பேன். இதை கேட்டவனே அவர் பயந்து போய் அங்க கோல்டையும் குத்துறாரு. ஆனா அதுல 45,000 கோல்டு இதுதான் இருக்கு. நம்ம சாங்கோ யோசிச்சு பார்த்தபடி பார்த்தா இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான்ல, அதை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஆனா அவரு அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒன்றும் நம்மளோட டீல் இல்ல அப்படின்னு தான் அவரு சொல்றாரு. ஓ அப்படியா? அப்போனா எனக்கு வேற வழி இல்லப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட நான் விட்டு போலான்னு நினைச்சேன், அதனால நான் முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவரு சொல்லிடுறாரு. அவங்கள பத்தி எனக்கு அவளைக்கும் தெரியல, அவங்கள டோர் டு டோர் செல்லர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு மேல அவங்களோட அந்த மெயின் லொகேஷன் அதை பத்தியும் அவங்க எங்களுக்கு சொல்லல. அவங்க எங்க கிட்ட கடைசியா சொன்ன விஷயம் என்னன்னா பவர்லெஸ்ஸா இருக்கிற ஆளுங்க, இந்த மாதிரி பவரை இன்னமும் ஏத்தணும்னு நினைக்கிற ஆளுங்க உங்களாம் ஸ்டோர்ஸ்ல போய் அங்க ஸ்பெண்ட் பண்ணியும் சில பல பொருளையும் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களாம் தேர மாட்டாங்க சொல்ல. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது. என்னன்னா முன்னாடியே ஒரு ஸ்டோன்ல ஒரு எழுதப்பட்ட விஷயத்த அவன் பார்த்திருப்பான். அதுக்கு காரணமா இருந்தது இவங்க தானோ. சரி ஏதோ ஒண்ணு அவங்க எல்லாரையுமே ஃப்ரீ ஆக்கிடணும் தெரியும்ல, நான் வந்து செக் பண்ணுவேன், அப்படி ஃப்ரீ ஆக்கலன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ இப்படி சொல்லிட்டு போறானா. அதுக்குள்ள ஒரு பயங்கரமா தாக்குறாரு. சாங்குவோட சோல்ஜரால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. பின்னாடியே இன்னொருத்தனும் தாக்குறதுக்கு வரானா. சாங்கு அவனோட போன்ஸை வச்சு அசால்ட்டா அவனை கொல்றான். அங்க சிஸ்டம் வழியா இப்போ 14,000 கோல்டு நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இந்த கமாண்டர் பயந்து போய் ஒரு பாம கையில வச்சுக்கிறான். இது வந்து அபிஸோட ஒரு பாம்பு. அப்படி நீ ஏதாச்சும் பண்ண பார்த்தனா அவ்வளவுதான், நான் பார்க்க மாட்டேன், அப்படியே வெடிக்க வச்சிருவேன். என்ன சொன்ன? அபிஸோட பாமா? அப்பனா நீ அதை வெடிக்க வைக்கலாம், ஏன்னா அதனால நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். ஏன்னா போன வாட்டியே ஆர்க்கோட லீடரு அவனும் இப்படிதான் அபிஸோட ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தினான். அதனால நானும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறினேன், பார்க்கலாம் இதனால என்ன ஆகுதுன்னு. ஆனாடா கிட்ட வராத, இல்லன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், வெடிக்க வச்சிருவன் பாத்துக்கோ. ஆனா அதுக்குள்ள நம்ம சாங்குவோட பேஷ் ஸ்கெலிட்டன் அது அப்படியே கையை நொறுக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. இதே ஒரு வாய்ப்பா வச்சு அந்த கமாண்டரையும் அவன் முடிச்சிடறான். எனக்கு 6,000 கோல்டு வந்து கிடைக்குது. நான் எதிர்பார்க்கல, இவங்க கிட்ட அந்த அளவுக்கும் கோல்டும் இல்ல. அதே மாதிரி இவரோட லெவலும் லெவல் 3ல தான் இருக்கு. இவருக்கு இந்த உலகம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அதுவே தெரியல. சைட்லயே பேரும் எல்லாத்தையுமே உடைக்குதான். அங்க டோர் டு டோர் செல்லர் அவங்க கிட்ட இருந்து சில பல பொருளை இவங்க வாங்கியிருப்பாங்க. அது எல்லாமே அங்க லைனா இருக்கு. அதுல இருக்க பொருளை நல்லா ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது சில விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஒரு ஹியூமனை பாயில் பண்ணி தான் உருவாக்கவே செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே உடம்புல இன்ஸ்டால் பண்ற மூலமா அவங்களால ஒரு பீஸ்டா மாற முடியும், அதுவும் 20 நிமிஷத்துக்கு. சோ இது என்னது இந்த டோர் டு டோர் செல்லர், இவங்க யாரு? இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இவங்களாம் யாருன்னு. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.